அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்தில் நிறைந்தவர்களே, சிறந்தவர்களே, ஆஷூராவுடைய நோன்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. நாளண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாயில் நோன்பு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பாங்களோ அவங்கட கடந்த ஒரு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஒரு நோன்பு தான் ஒரு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அன்பார்ந்தவர்களே, தாசுவாவுடைய நோன்பு சனிக்கிழமை வருகிறது. 2 நோன்பை பிடிக்கக்கூடியவங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிடிக்கணும், அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் பிடிக்கணும். ஒரு நோன்பு பிடிக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிடிச்சா போதும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆஷூராவுடைய நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்லான நோன்பு கடமையாக்கப்பட முன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிச்சாங்க. இது ஒரு சுன்னத்தான நோன்பு, ஆனால் சிறந்த நோன்பு. ஒரு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அதே போல் இந்த நாள் எவ்வளோ சிறந்த நாள் தெரியுமா? இந்த ஆஷூராவுடைய தினம் எவ்வளோ பெரிய சிறந்த நாள் தெரியுமா? எந்த அளவுக்குண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தௌபாவை 40 வருஷத்துக்கு பின்னால் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தௌபாவை ஏற்றார். அதே போன்று அது மட்டுமா, அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்து வெளியாக்கிய நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். அதே போன்று யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட குடும்பத்து மக்களோடு சேர்த்த நாளும் இந்த ஆஷூராவுடைய தினம். அதே போன்று மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட துவாவையும் அல்லாஹ் ஏற்ற நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 19 வருஷமாக நோயில் கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு ஷிஃபா கொடுத்தார். இந்த ஷிஃபா ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்த நாளும் இந்த ஆஷூராவுடைய தினம்தான். அதனால் அன்பார்ந்தவர்களே, இது சங்கையான ஒரு தினம், சிறப்பான ஒரு தினம். இதனால் 2 நோன்பை பிடிக்கண்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிடிங்கோ, அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பிடிங்கோ. ஒரு நோன்பு பிடிக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிடிங்கோ. இன்ஷா அல்லாஹ் ஒரு வருஷ பாவம் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்பட்டு விடும். அதனால் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.